கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நல்ல கூட ட்ரெயினில் இடப்பிடிக்க வேண்டும் என்று ஒரு வாலிபன் என்ன செஞ்சான்னு சொன்னால், ட்ரெயின் வெளியிலிருந்து ஜன்னல் வழியாக தன்னுடைய சூட்கேஸை உள்ளே தள்ளினான். அவன் இடம் பிடிக்கிறதுக்காக. அப்படி தள்ளும் பொழுது உள்ள ஒருவர் அமர்ந்திருக்கிறாரு. அப்படி அமர்ந்திருக்கிறவருடைய காலில் இவன் தள்ளின சூட்கேஸு கீழே விழுந்து விட்டது. உடனே பாருங்கள், அவர் கோபப்பட்டு அந்த ஜன்னல் வழியை உடனே கையை நீட்டி அந்த வாலிபனை ஒரு அரைஞ்சு விட்டார். அடி வாங்கின வாலிபன் மறு கன்னத்தை காட்டினான். உடனே அவனை பார்த்து கேட்ட கேள்வி என்னான்னு சொன்னால், நீ யார் அப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டார். பிரியமானவர்களே, உடனே அந்த வாலிபன் சொன்ன பதில் என்னவென்றால், நான் கிறிஸ்தவன் அப்படி என்று பதில் சொன்னான். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, நீ யார் நான் யார் என்ற கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன அப்படி என்று சிந்திக்க தோன்றியது. இன்றைக்கு வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவர் அப்படி என்று சொல்லிவிட முடியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் கிறிஸ்தவன், கிறிஸ்தவர், கிறிஸ்தவள் அப்படி என்று சொல்லும்போது அந்த பெயரிலே கிறிஸ்துவை தாங்கி நிற்கிறோம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சத்தியமும் அப்படிதான் பேசுகிறது. ஒருவேளை மதத்தின் அடிப்படையிலோ இல்லை பிறப்பின் அடிப்படையிலோ இல்லை சந்ததியாக வந்த அந்த அடிப்படையிலோ ஒருவர் தன்னை கிறிஸ்தவர் என்று இன்றைக்கு சொல்லலாம். அப்படி பலர் சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையின்படி நான் கிறிஸ்தவன் அப்படி என்று நம்மால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் வேறு, ஆனால் மதத்தின் அடிப்படையில் இயேசுவை நம்புகிறவங்க, ஏற்றுக்கொள்கிறவர்கள் வேறு. அப்போ கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பைபிளில் யாருக்கு கிடைத்தது என்பதை பல செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறேன், சிந்தித்து பார்க்கணும். இயேசுவை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிடைத்தது. ஆனால் இன்று பல அரசியல் தலைவர்களும் சரி, ஆன்மீக தலைவர்களும் சரி, நடிகர்களும் சரி, விளையாட்டு வீரர்களும் சரி, யாராக இருந்தாலும் இன்றைக்கு மேடைகளிலும் சரி, பொதுத்தலங்களிலும் சரி, யூடியூபிலும் சரி, நான் கிறிஸ்தவன் அப்படி என்று அறிக்கை செய்கிறார்கள். ஒருவேளை மிஸ்டர் உதயநிதி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் சேகர்பாபு அமைச்சரை அவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, விஜய் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் நடிகை திரிஷாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, டைரக்டர் சாலமோனை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் அநேகரை நான் பட்டியல் சொல்லுவேன், பெரிய பட்டியல். இவர்களெல்லாம் நடிகர்களாக, அரசியல்வாதிகளாக, இன்னும் அநேக பாடகர்கள் உண்டு. இவர்கள் எல்லோரும் நானும் கிறிஸ்தவன் தான் அப்படி என்று அறிக்கை செய்கிறார்கள். சிலர் தன்னலத்திற்காக, சிலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக, அரசியலுக்காகவோ இல்லை நடிகர்கள் சில மேடைகளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒன்றை வெளியிடுவார்கள். அப்படி வெளியிடும்போது சில வேளைகளில் ஜீசஸை குறித்து பேசுவார்கள். ஏன் டிவி சீரியலில் கூட அநேகர் இன்று ஜீசஸை குறித்து, இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். நல்லது. ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியுமா? ஒருவேளை இன்றைய கிறிஸ்தவத்தில் நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஏன் யாராக இருந்தாலும் சரி, இன்றைய கிறிஸ்தவத்தில் ஒருவேளை நம்மை பார்த்து நீ யார் அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டால் நாம் சட்டென்று பல பதிலை சொல்லுவோம். என்ன பதில்னு சொன்னால், சிலரை நான் பாஸ்டருங்க இந்த சபையில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் நான் மூப்பருங்க இந்த சபையில், நான் ரெவரண்ட்டுங்க, நான் பிஷப்புங்க, நான் ஆயருங்க, நான் பிரசிடெண்ட்டுங்க, நான் செக்ரட்டரிங்க, நான் ட்ரெஷரிங்க, நான் இன்ஜினியருங்க, நான் டாக்டருங்க, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க, நான் மேனேஜருங்க, டைரக்டருங்க, நான் டீச்சருங்க, நான் ப்ரொஃபஸருங்க, நான் பைபிள் டீச்சருங்க, நான் எவாஞ்சலிஸ்ட்டுங்க. இப்படி நம்முடைய பதவியை வைத்தும் நம்முடைய பட்டத்தை வைத்தும் நீ யார் அப்படி என்று மற்றவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கும்போது இப்படிப்பட்ட பட்டங்களை சொல்லி நம்மை அறிமுகம் செய்து கொள்வோம். ஆனால் பிரியமானவர்களே, நீ யார் நான் யார் அப்படி என்ற கேள்விக்கு உள்ளான மனதிலிருந்து நம்முடைய பதில் என்ன? கன்னத்தில் அரைஞ்சாரு, உடனே நீ யார் அப்படின்னு. ஏன்னு சொன்னால், அவன் மறு கன்னத்தை காட்டினான். அடித்த உடனே மறு கன்னத்தை காட்டின உடனே இவருக்கு ஷாக் ஆகி போச்சு. என்னடா இது, நான் அடித்தேன், அவன் கோபப்பட்டு ஒரு வேளை என்னை திருப்பி தாக்கலாம், ஏன்னா வாலிபன்.
ஆனால் அவன் மறு கன்னத்தை காட்டும் பொழுது இவர் உள்ளம் ஒருவேளை குத்தப்பட்டவராக நீ யார் அப்படின்னு கேட்டார். ஒருவேளை அந்த வாலிபன் பல பதிலை சொல்லியிருக்கலாம் நான் யார் என்பதற்காக. ஆனால் அவன் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் தலைவர்களே, ஆன்மீக தலைவர்களே, சபை நடத்துபவர்களே, இப்போ எலெக்ஷனில் வரப்போகிறார் பாருங்கள் விஜய், அவராக இருந்தாலும் சரி, மிஸ்டர் உதயநிதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களுடைய சுய நலனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை பயன்படுத்தி கொள்ளாதீர்கள். இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துவது தவறல்ல, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வது தவறல்ல. ஆனால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லும்போது கிறிஸ்து ப்ளஸ் அவன், கிறிஸ்து ப்ளஸ் அவள் இணையும் போது தான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். ஒரு மத பிரச்சாரத்திலோ இல்லை ஒரு அரசியல் மேடையிலோ இப்படிப்பட்ட இடத்துல ஒருவேளை நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லிடலாம் உணர்ச்சி வசப்பட்டு. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துபவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக காணப்பட வேண்டும். அப்படித்தான் பைபிள் போதிக்கிறது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவும் அழைப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர்களும் அப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். சரி, நிறைவாக ஒரு வசனத்தை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். ஏன்னா பல காரியங்களை நான் பேசலாம், ஆனால் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. சிந்தித்து பாருங்கள். பவுல் தெளிவாக சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற கலாத்தியர் 2:20 எல்லோருக்கும் மனப்பாடமாக இந்த வசனம் தெரியும். வாலிப நாட்கள்லேருந்தே இந்த வசனத்தை நான் மனப்பாடமாக பல கூட்டங்களில் அதாவது வெளி பைபிள் மீட்டிங்கில், அடுத்தது சுவிசேஷ கூட்டங்கள்லாம் இந்த வசனத்தை பேசுவோம், தியானிப்போம், மற்றவர்களுக்கும் நாம் என்ன செய்வோம், அதை அறைக்குவல் விடுவோம். ஆனால் பிரியமானவர்கள், இன்றைக்கு இனி நான் அல்ல அப்படின்னு சொல்லுவோமானால் நான் மரித்து விட்டேன். அப்போ கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றால் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்து எனக்குள் வந்துவிட்டேன். அப்போ கிறிஸ்து எனக்குள் வந்துவிட்டு நான் பட்டம் பதவி அது இது எதுவுமே இல்லாதவனாக மரித்த நிலையிலோ உள்ள ஒரு மனிதனாக நான் இருந்தேனானால், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருப்பாரானால், என்னுடைய வாழ்க்கையில் நீ யார் என்று சொல்லும்போது பட்டங்களோ பதவிகளோ வெளியே வர வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய சிந்தையில், பார்வையில், எண்ணத்தில், செயலில், பேச்சில் நம்முடைய கிறிஸ்துவை வெளிப்படும் போது அப்பொழுது எதிராளிகள், கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் சிந்திப்பார்கள், நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை நெறி, கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற வாழ்க்கை நெறி ஒரு ஒழுக்கமான நெறி, அன்பான நெறி, பரிசுத்தமான நெறி, உத்தமமான நெறி என்ற தீர்மானத்தை இந்த உலக மக்கள், இந்த சமூகம், அரசியல்வாதிகள், நடிகர்கள், மற்றவர்கள் எடுப்பதற்கு நாம முன்மாதிரியாக, சாட்சியாக இருக்க வேண்டியது அவசியம். எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் நீ யார் என்ற கேள்விக்கு நான் கிறிஸ்தவன் அப்படி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை உள்வாங்கி, கிறிஸ்துவை பிரதிபலித்து, கிறிஸ்துவை வாழ்க்கையிலே வெளிப்படுத்த உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே கிருபை தாருங்க. இனி நான் அல்ல, நீரே எனக்குள் பிழைத்து, நீரே எனக்குள் இருந்து என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்து, என்னுடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை நான் பிரதிபலிக்க நான் உண்மை கிறிஸ்தவனாக, பேச்சில் மட்டுமல்ல ஆண்டவரே, பாரம்பரியத்தில் மட்டுமல்ல, இல்லை சபையில் மட்டுமல்ல, கூட்டத்தில் மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கிறிஸ்துவை உத்தம கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.